அனைவருக்கும் வணக்கம். It gives us great joy to launch the book Out in the Moonlight today. தமிழ்ல நிலா வெளிச்சத்தில் அப்படிங்கிற இந்த புத்தகம் வெளியிடுவதில் எங்களுக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. We are very happy to have our esteemed author Perumal Murugan sir with us. வணக்கம் சார். பெருமாள் முருகன் சார் அவருக்கு அறிமுகம் என்பது தேவையே இல்லை. அதாவது உள்ளங்கை நெல்லிக்கடின்னு சொல்லுவாங்க, அது போலதான். பெருமாள் முருகன் சாரை பத்தி தெரியாதவங்களே கிடையாது. Still, just for the sake of this interview, it gives me a great joy and it's my honor to introduce sir and to viewers who may not know the details. சார் திருச்செங்கோடு பகுதியில் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தார். And right from his childhood, he has been prolific in writing short stories, novels, essays, and so on. அவருடைய முதல் சிறுகதை காலச்சுவடு அப்படிங்கிற ஒரு மேகசின்ல பதிவானது. அது முதலே அவர் நிறைய எழுதி வரார். அதுல sir has received many awards and accolades, and his novels, his writings have reached around the world. பல மொழிபெயர்ப்புகளின் மூலமாக அவருடைய கதைகள், அவருடைய புத்தகங்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கிறது. சோ அதற்கு அவருக்கு கிடைத்த அவார்ட்ஸ் அண்ட் அவருக்கு விருதுகள் நமக்குமே ரொம்ப பெருமை சேர்த்திருக்கு. சாருடைய ரைட்டிங்ஸ்ல if you see there is a lot of inspiration and impressions of Kongunadu and the villages and places he grew up in. இந்த நிலா வெளிச்சத்தில் அப்படிங்கிற புஸ்தகம் தமிழ்ல தான் முதல்ல எழுதியிருந்தாலும் அதுல அவருடைய சிறு பருவத்துடைய சாயல்கள், அந்த கதைகள், அதெல்லாம் நிறைய நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு சொன்னா, இந்த வருஷத்துடைய புக்கர் பிரைஸ், அதுக்கு பெருமாள் முருகன் சாருடைய புத்தகம் பூக்குழி, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் Tamil novel, Pukudi, which has been translated into English in the name of Pyre, Pyre. That's the first Tamil novel that has been nominated for the Booker long list. And I'm sure all of you will join us in wishing Perumal Murugan sir a lot of good luck and best wishes to win this year's Booker Prize. And I'm sure he will bring us a lot of joy and honor. So without much delay, I would like to welcome sir to this interview. Vanakkam sir. வணக்கம். இன்றைய நேர்காணலுக்கு உங்களுடைய டைம் நீங்க கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And we can't wait to get started with you. பல வாசகர்கள், உங்களுடைய அபிமானிகள் பல கேள்விகளை அனுப்பிச்சிருக்காங்க இந்த நிலா வெளிச்சத்தில் புஸ்தகத்தை பத்தியும், உங்களுடைய எழுத்துகள், உங்களுடைய சிறு பிராயம், குழந்தை பருவத்தை பற்றியும். அந்த கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா உங்களுடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவை. பிளஸ் இந்த நிலா வெளிச்சத்தில் புத்தகத்து மேல அதுலயும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆரம்பத்துல? இல்ல, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இந்த மாதிரி வாசகர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா நிறைய செய்தியாளர்கள் அந்த மாதிரி அவங்க பேட்டிகள் எடுக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா வழக்கமான கேள்விகள் கேட்பாங்க. ஆனா வாசகர்கள் கிட்ட இருந்து வரும்போது அவங்க புத்தகங்களை ரொம்ப நுட்பமாகவும் ஆழ்ந்தும் படிச்சுட்டு அதிலிருந்து அவங்க உணர்வோட ஒன்றி கேள்விகள் கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி வாசகர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றது, ஒரு உரையாடல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதனால இதுல கேள்வி கேட்டிருக்கக்கூடிய எல்லா வாசகர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிட்டு நான் தொடங்குறேன். Thank you so much, sir. So what sir is essentially saying is that, normal journalistic interviews are, do follow a pattern of questions. But he really enjoys listening to and answering questions from readers because they ask very emotionally involved questions, because
they enjoy his writings, and so he loves answering these questions, and he says that it's his great joy to listen to and answer questions from avid readers like yourself. So, our childhood shapes who we are when we grow up in a lot of different ways. And when I look back at my own childhood in Coimbatore, which is in Kongu region, I can clearly see my language and my personality shaped a lot by my childhood. So we want to ask sir how his childhood shaped him. Sir, நானும் கோயம்புத்தூர் தான், பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான். ஸோ என்னுடைய தமிழா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை அணுகுமுறை எல்லாமே வந்து அந்த என்னுடைய குழந்தை பருவத்தின் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. சோ ஒரு முதல் கேள்வி என்னதுன்னா, உங்கள் குழந்தை பருவம் வந்து சிறு வயது வந்து உங்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம் எப்படி, அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி சரி, அது இப்ப கேள்வி கேட்டவங்களுடைய பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? அது அது ஏன்னா நிறைய பேர் கேள்விகள் அனுப்பிச்சிருக்காங்க சார். அதெல்லாம் ஒன்று சேர்த்து நாங்க வந்து சில 3-4 கேள்விகளை ஒரே கேள்வியாக சேர்த்ததுனால அந்த யார் கேட்டாங்க அப்படிங்கறது நாங்க இதுல எழுதிக்கல. சரி சரி சரி, பரவாயில்ல. இப்ப என்னுடைய சிறுவயது வாழ்க்கை அப்படிங்கிறது வேளாண்மை நிலங்களுக்கு இடையே கழிந்த வாழ்க்கை தான். ஆடு மாடுகள், விவசாயம், இதுதான் வந்து என்னுடைய இளம் பருவத்து நினைவு. எங்களுடைய வீடுங்கிறது அந்த மாதிரி விவசாய நிலத்திற்கு நடுவுல இருந்த வீடு தான். நிறைய வீடுகள் கிடையாது, குடியிருப்புகளுக்கு இடையே நாங்க வந்து ஊர்னு சொல்லக்கூடிய அங்க வந்து நாங்க குடியிருக்கல. ஏன்னு சொன்னா இந்த கொங்கு பகுதியில என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயம் அப்படிங்கிறது ஆடு மாடுகள் சார்ந்தது தான். ஏன்னா இங்க ஆடு மாடுகள் வளர்ப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆடு மாடுகள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த விவசாயத்துல வருமானம் எதுவும் இருக்காது. அதனால ஆடு மாடுகள் இருக்கும்போது அத விவசாய நிலத்துல விட்டுட்டு குடியிருப்பதற்காக வேற ஒரு இடத்துல ஊருக்குள்ள போய் குடியிருந்தா அது வந்து சரியா ஆடு மாடுகளை பராமரிக்க முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த விவசாய நிலத்துக்குள்ளேயே ஆடு மாடுகளோடவே இவர்களும் ஒரு ஓலக்குடிசையோ அல்லது சின்ன ஓட்டு வீடோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு நிலத்துக்கு நடுவுல இருந்த ஒரு வீடு, ஆடு மாடுகளோட தான் என்னுடைய சிறு பருவம் கழிந்தது. அதனால ஆடு மாடுகளை பற்றி எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான கவனிப்பு வந்து நேர்வதற்கும் அது காரணமாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். இது நீங்க அதை சொல்லும் போதே என்னுடைய மனது வந்து அந்த கற்பனை பண்ணி பார்க்குது, அந்த காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. So sir essentially says that he grew up in Kongu Nadu in a village where they didn't really stay or live inside the village, near all the different houses, but instead, since their life revolved around goats and cows and bulls, the people, including his own family, chose to stay in a small hut with the cows and the cattle because the lands around their house was grazing ground for the cattle. So they lived with the cattle in a small hut, and that also helped him observe cattle very keenly during his childhood, and that reflects in his books as well. Sir, அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க வந்து வளரும் பொழுது உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சிறு வயதுலயோ இல்ல டீனேஜரா இருக்கும் பொழுது உங்கள் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய கதையோ இல்ல ஏதாவது ஒரு படமோ இல்ல அனெக்டோட்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை நிகழ்வோ ஏதாவது இருக்குதா? சோ ஒண்ணு வந்து உங்கள் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் எவை என்ன, இன்னொன்னு வந்து அதே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வோ படமோ ஏதாவது இருக்குதா, கதையோ ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு சிறு வயதிலேயே வாசிக்கிற ஆர்வம் வந்து ரொம்ப வந்துடுச்சு. ஆனா எனக்கு அதுக்கேத்த மாதிரி அந்த அளவுக்கு புத்தகங்கள் கிடைக்கல. ஏன்னு சொன்னா என்னுடைய சூழல்ல இந்த மாதிரி புத்தகம் வாசிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது.
என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் எழுத படிக்க தெரியாதவர்கள். முதல் தலைமுறையாக நான் தான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன். அதனால கதை இந்த மாதிரி இலக்கியங்களோ புத்தகங்களோ படிக்கிறதுக்கு பாட புத்தகத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்காது. அதனால அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வார பத்திரிகைகள் இந்த மாதிரியானது வாங்கி படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து எனக்கு ஏற்பட்டது. அதனால என்னுடைய ரொம்ப சிறு வயதுல அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்ல வந்து கொண்டிருந்த ராணி, குமுதம், ஆனந்த விகடன் இந்த மாதிரியான கல்கி இந்த மாதிரியான வார இதழ்கள் வந்து அதுதான் எனக்கு படிக்க கிடைத்தவையாக இருந்தன. அதுல வரக்கூடிய கதை, கவிதை இவைதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தன. அவற்றை வைத்துக் கொண்டுதான் நான் அந்த காலகட்டத்துல நான் எழுதினேன். அதற்கப்புறம் நான் உயர்கல்விக்கு போகும்போது பள்ளி படிப்பிலேயே வந்து 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலத்துல எங்க ஊர்ல இருந்த நூலகத்துக்கு போகக்கூடிய ஒரு அந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அங்க இருந்து நிறைய புத்தகங்களை நான் எடுத்து வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு வந்தது. அப்படி எனக்கு பள்ளி பருவத்துல எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நூல் அப்படின்னு ஒரு நூலை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா உவே சாமிநாதையர் எழுதிய என் சரித்திரம் என்ற சுயசரிதம். அந்த நூல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் வந்து பிற்காலத்துல 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தமிழ் இலக்கியம் எடுத்து பயில வேண்டும் என்ற அந்த ஆர்வம் எனக்கு தோன்றியதற்கு கூட அந்த புத்தகம் தான் காரணம். அந்த புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நூலாக வந்து இருக்குது. ரொம்ப நன்றி சார். அது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உவே சாமிநாதன் புத்தகத்தை நான் படித்ததே கிடையாது. ஆனா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த புத்தகத்தை நான் எடுத்து படிப்பேன். So just to summarize for our other listeners, I asked sir a question about his inspiration, in his childhood. What were the books he loved as a child, and what had the greatest impact on him as a child? And what sir said was that because his family has been non-literate, and he didn't have access to books while growing up, and he's the first generation person in his family who went and got an education. So sir has worked as a Tamil literature professor, and he has done a lot of work in Tamil literature, but he's the first generation graduate in his family. And he says that he started reading books once he started going to school in higher grade, and then his first introduction to a lot of reading happened through weekly Tamil magazines. There are a lot of Tamil magazines that are weeklies, and he started reading them regularly. And he also had access to his village library from where he would read a lot of books. And if he has to quote one book that had the greatest impact on him, it is Uwe Saminathayar's autobiography. He says that even now it has an impact on him. And, we are very grateful to hear this from him. And I've definitely noted down this book. I'm going to read this very soon. Sir, உங்களுடைய குழந்தை பருவத்தை பத்தி சொன்னீங்க. அப்புறமா ஸ்கூல், அப்புறம் காலேஜ், அதை பத்தியும் சொன்னீங்க. அண்ட் நீங்க வந்து தமிழ் இலக்கிய ஆர்வம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி ஒரு கேள்வி வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்னதுன்னு சொன்னா, எழுத்துலகில் நீங்க வந்து பிரவேசிக்கிறதுக்கும் அதுல வந்து இவ்வளவு காலமாக நீங்க எழுதுவதற்கும் உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது யார் உங்கள் வாழ்க்கை? So who was who urged you towards the life of letters is the question. உங்களுக்கு எழுத்துலகில வந்து வரதுக்கு தூண்டுகோலா இருந்தது யாராவது இருந்திருக்காங்களா? அவங்கள பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பள்ளி பருவத்துல நான் அப்படி குறிப்பா சொல்ல முடியாது. குறிப்பா அப்படி பொதுவா சொல்லணும்னு சொன்னா என்னுடைய தமிழாசிரியர்களை நான் சொல்லுவேன். பள்ளியில நான் படிக்கிற காலத்திலேயே நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே நான் கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் கொண்டவன் அப்படிங்கிறது என்னுடைய ஆசிரியர்கள் கண்டுகொண்டு பள்ளி சார்பான கவிதை போட்டிகளுக்கு என்னை வந்து பரிந்துரை செய்து அனுப்புவார். அப்படி நிறைய கவிதை போட்டிகளுக்கு நான் போயிருக்கேன்.
1981 நான் வந்து அப்போ 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஆண்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நூற்றாண்டு. அதை ஒட்டி நடந்த கல்வி மாவட்ட அளவிலான கவிதை போட்டியில என்னுடைய கவிதை வந்து 2ஆம் பரிசு பெற்றது. அது மாதிரி என்னை ஊக்கப்படுத்தியவர்கள் அப்போது என்னுடைய பள்ளியில் இருந்த தமிழாசிரியர் அவங்க. அதற்கப்புறம் நான் கல்லூரிக்கு வந்ததற்கு அப்புறம் நிறைய ஆசிரியர்கள் வந்து எனக்கு வாசிக்கிறதுக்கும், நான் தமிழ் இலக்கியம் எடுத்து பயின்றேன். அப்போ இளங்கலை படிக்கும் போதும் முதுகலை படிக்கும் போதும் நிறைய ஆசிரியர்கள் வந்து எனக்கு உத்வேகம் கொடுத்திருக்காங்க. என்னுடைய நான் கதை எழுதுவதற்கு அந்த துறைக்குள்ள வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா, நான் கோயம்புத்தூர்ல கோவை பிஎஸ்டி ஆர்ட்ஸ் காலேஜ்ல எம்ஏ படித்தேன். அப்ப எனக்கு இருந்த ஆசிரியர் மருதநாயகம் என்று ஒரு ஆசிரியர். அவர் தான் எனக்கு கதை எழுதக்கூடிய அந்த துறையில என்னைய ரொம்ப கவனம் செலுத்தணும் என்று சொல்லி திருப்பி விட்டவர். அவர் நிறைய நூல்களை படிக்க கொடுத்தார், என்னை எழுத சொல்லி தூண்டினார். நான் எழுதியவற்றை எல்லாம் அவர் வாசித்து கருத்து சொன்னார். என்னை வந்து சில கதைகளை பத்திரிகைக்கு அனுப்புவதற்கு தூண்டினார். ஆகவே அதற்கப்புறம் தான் நான் எம்ஏ 2ஆம் ஆண்டு படிக்கும் போது என்னுடைய முதல் கதை பிரசுரமானது. அந்த வகையில நான் அவரை பேராசிரியர் மருதநாயகம் அவர்களை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். மிக்க நன்றி சார். தமிழ் ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு ஆரம்ப காலத்துல ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க இளங்கலை முதுகலை படிக்கும் பொழுது உங்களுடைய பேராசிரியர்கள், இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா இந்த மாதிரி எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஆர்வத்தை, தமிழ் மீது ஒரு பற்றை உருவாக்கி படிப்பது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிங், அதாவது ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ ஒரு புத்தகமோ ஒரு கதையோ எழுதுவதற்கு அந்த உத்வேகம் கொடுப்பதற்கு தூண்டுகோலாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொல்ல எனக்கு வந்து என்னுடைய தமிழ் ஐயா மேல அவருடைய ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா இதே மாதிரி என்கிட்ட ஒரு போட்டோ இருக்குது. ஸ்கூல்ல வந்து கவிதை நான் எழுதுறேன். எனக்கு அதை படிக்கும்போது கிறுக்கல்னு தோணுது. ஆனா அதுலயும் ஒரு ஒரு அழக பார்த்து நீ இந்த மாதிரி நிறைய எழுதணும்னு சொல்லி என்னை கொண்டு போய் மேடையில நிறுத்தி, நீ பேசணும், நீ எழுதுனதை படிக்கணும்னு சொல்லி உத்வேகம் கொடுத்தாரு. அதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்ல எனக்கு கொஞ்சம் பேச வருது, எழுத வருதுன்னு சொன்னா அதுக்கு எல்லாமே என்னுடைய தமிழாசிரியர்கள் தான் காரணம். ரொம்ப நன்றி சார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு summarize what sir said about who urged him towards a life of letters or being an author. What sir says is that mostly it was his Tamil teachers. When he was in grade 7, they encouraged him to write poetry and also take part in poetry competitions. And when sir was in his 10th grade in the year of 1981, which was Mahakavi Subramanya Bharati's centenary year, sir's poetry won 2nd prize in a district competition, and that was a big inspiration or motivation for him, and he felt very happy about that recognition. And later when he was doing PG and UG and PG in college, he says as many professors helped him hone his writing skills, and especially sir would like to highlight Mr. Marudanayagam, who was his professor at PSG Arts College, where he gave him a lot of access to books and encouraged Perumalmurugan sir to write. And he says this during his MA 2nd year is when his first story was published. So sir says that his Tamil teachers in school and professors in college were the actual inspiration towards him becoming an author. So sir, இப்போ நீங்க வந்து உங்களுடைய சிறுபிராயத்தை பத்தி சொன்னீங்க, உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை பத்தி சொன்னீங்க, பேராசிரியர்களை பத்தி சொன்னீங்க. சோ நீங்க எழுத ஆரம்பிச்ச பிறகு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, பெரிய கருத்துகள், அதாவது சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், கருத்துகள், big important ideas, how do you keep it very simple? இவ்வளவு பெரிய கருத்துகள், இவ்வளவு பெரிய கதைகளை வந்து உங்களால எப்படி வந்து எளிமையாக சொல்ல முடிகிறது? ஏன்னா அது ரொம்ப சொல்லுவாங்க, அது மாதிரி எளிமையா சொல்றது ரொம்ப கடினமான விஷயம்னு சொல்லுவாங்க. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களை போன்ற இளம் எழுத்தாளர்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்.
எப்படி பெரிய பெரிய கருத்துகள், பெரிய பெரிய விஷயங்களை வந்து வாசகர்களுக்கு எளிமையா சொல்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அப்படி அப்படி நான் வந்து எளிமையாக சொல்லணும், எளிமையாக எழுதணும் என்று திட்டமிட்டு கொண்டு செய்ததல்ல அது. அது இயல்பாகவே அந்த மாதிரி அமைந்தது. அது மட்டும் இல்லாம நான் வந்து தமிழ் இலக்கியம் பயின்றவனாக இருந்ததுனாலும் நான் இது ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் போதே ஆசிரியராகவும் நான் செயல்பட்டேன். அதற்கப்புறம் என்னுடைய பணி வந்து ஆசிரிய பணியாகவும் இருந்தது. நான் என்னிடம் பயின்ற மாணவர்கள், நான் அரசு கல்லூரியில் ஆசிரியராக இருந்தேன். அங்க கற்பதற்காக வரக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் முதல் தலைமுறையை சார்ந்தவர்கள். அதனால அவர்களுக்கு என்னை போலவே எந்த விதமான பின்புலமும், கல்வி பின்புலம் எதுவும் இருக்காது. ஆக அந்த மாணவர்களுக்கு நான் எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருந்தது. அதனால அதிலிருந்து வேணா என்னுடைய நான் எளிமையாக எழுதுவது அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்த வந்து புரிய வைத்தல் அப்படிங்கிற அந்த அடிப்படையில எனக்கு அதனுடைய ஆசிரிய பணியினுடைய செல்வாக்கு வந்து இதுல இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. மற்றபடி அது இல்லாம பொதுவாகவே கிராமங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வட்டார மொழியில் எழுதக்கூடியவன், கிராம வாழ்க்கையை எழுதக்கூடியவன். அங்க வந்து ரொம்ப சிக்கலான மொழியை எல்லாம் மக்கள் கையாள மாட்டார். அந்த மக்கள் ஆமா, அந்த மக்கள் கிட்ட வந்து பழமொழிகள் இருக்கும், நல்ல மரபு தொடர்கள், இவற்றையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எளிமையாக பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதான் நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அங்க நடக்கக்கூடிய உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விஷயத்தை எளிமையாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில நடக்கும். அதனால நான் அங்கிருந்து என்னுடைய கருப்பொருள்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணத்தினால அவர்களிடமிருந்து, அந்த மக்களிடமிருந்தே இப்படி கதை சொல்லக்கூடிய உத்திகளையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு எளிமையாக தோணுதுன்னு நினைக்கிறேன். சார், நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, உங்களுடைய அப்சர்வேஷன் ஸ்கில், அதாவது உங்களை சுற்றி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளவு ஒரு நுணுக்கமான, ஆர்வமான பார்வையோட நீங்க பார்க்கிறீங்க. அத வந்து உள்வாங்கிக் கொள்ளுதலும் முக்கியம் இல்லையா சார்? அது உள்வாங்கினாதான ஒரு எழுத்தாளரால கொண்டு இல்ல, அது ஒரு எழுத்தாளருக்கான ஒரு அடிப்படை குணாம்சம் இல்ல அது. நீங்க ஆமா, மற்றவர்களிடமிருந்து ஒரு எழுத்தாளரை வேறுபடுத்துவது அப்படிங்கிறதே அந்த அம்சம்தான். அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா எழுத்து கிடையாது, எழுத்தாளன் கிடையாது. அதனால மற்றவர்களுடைய பார்வைக்கும் ஒரு எழுத்தாளனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதுதான். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நுட்பமாக கவனித்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் தான் எழுதுவதற்கான ஒரு உத்வேகத்தை தரும். Okay, மிக்க நன்றி சார். So we asked sir about how he's able to convey complex like ideas and stuff in very simple language, and his reply is that he doesn't really plan to write I have to write it very simply or in a very simple language. No, it just happens very naturally for him, simply because he has been a professor at a government college where many of his students were first generation graduates or learners, and he says that he has to keep his language simple so that it's accessible and inclusive for everyone. And also where he grew up, in the villages and other areas that he grew up in, people just naturally had a very simple language, even if it were proverbs and so on. And he says observing the language of people around him and conveying that in simple words is a big strength of any writer or an author, and that's what he is doing. So he doesn't take any extra effort to keep it super simple. So sir, அந்த வகையில பார்க்க போனா இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் மட்டுமல்லாமல் மற்ற மொழிகளாகவும் இருக்கலாம், அதுல வந்து எந்த எழுத்தாளர்களுடைய நடை, அவருடைய அணுகுமுறை வந்து உங்களுக்கு மிகவும் பிடிச்சது? Like basically which authors and writers, be it in Tamil or other language, that sir admires for their content or style. யாருடைய அணுகுமுறை, நடை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதான், நான் வந்து அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒருவர் இருவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்றது கஷ்டம். எனக்கு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய நெடும்பரப்புல
ஏராளமான பேர் எழுத்தாளர்களை எனக்கு பிடிக்கும். ஒரு எழுத்தாளருடைய ஒரு நாவல் பிடிக்கும், இன்னொரு நாவல் பிடிக்காம கூட போகும். அதனால ஆமா, அதனால ஒரே ஒருத்தரை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். தமிழ்ல முதல் நாவலை எழுதிய மாயூரம் எஸ் வேதநாயகம் பிள்ளை, அவர் பிரதாப் முதலியார் சரித்திரம்னு எழுதினார். அந்த நாவல்ல இருந்து பல பேர் வந்து எனக்கு ரொம்ப உத்வேகம் கொடுத்தவர்கள். அதே போல பிற மொழிகள்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்புல வந்த நாவல்கள்ல மலையாளம், கன்னடம், வங்காள மொழி நாவல்கள் வந்து மிகப்பெரிய உத்வேகம் கொடுத்த நாவல்கள் இருக்குது. மராத்தியிலிருந்து வந்த நாவல்கள் வந்து நிறைய நான் வாசிச்சிருக்கிறேன். அதுலேயும் எனக்கு உத்வேகம் கொடுத்த நாவல்கள் இருக்கு. அதே போல உலக இலக்கியம் தமிழ்ல நிறைய மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரஷ்ய இலக்கியங்கள், அமெரிக்க ஐரோப்பிய இலக்கியங்கள், இவையெல்லாம் வந்து நிறைய தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவை எல்லாமும் எனக்கு நிறைய படைப்புகள் வந்து என்னுடைய வாசிப்புக்கு உகந்தவையாக இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லணும். அப்புறம் எனக்கு என்னுடைய எழுத்தோட தொடர்புடைய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னா, இந்த நான் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டங்களாகிய கொங்கு பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆரம்பகால எழுத்தாளர் ஆர் சண்முக சுந்தரம் என்பவர். அவர்தான் தமிழ்ல வட்டார நாவலுக்கே ஒரு முன்னோடியானவர். அவர் இந்த பகுதியினுடைய விவசாய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியவர். அவருடைய படைப்புகளை படிக்கும் போது நாமளும் இதே போல நமக்கு தெரிந்த வாழ்க்கை தான் அவர் எழுதியிருக்காரு, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை தான் அவர் எழுதியிருக்காரு, அவருடைய காலத்துக்கு அப்புறமான வாழ்க்கை வந்து பதிவாகல, ஆக நாம அதை அவருடைய தொடர்ச்சியாக நாம எழுதலாம் என்ற ஒரு உத்வேகம் வந்து ஆர் சண்முக சுந்தரத்துடைய எழுத்துக்கள்ல இருந்து எனக்கு உருவாச்சு. Mika Nandri, sir. So what sir is saying about authors who had an impact on him and who he likes especially for their language and their style. So sir says he doesn't have any one particular author or group of people or group of authors. He reads authors from all languages, and especially those books translated from Malayalam, Kannada, Bengali and even Marathi language books that are available in Tamil. So sir likes to read them all, and he says that he may like a particular work of an author and may not really enjoy the same author's a different novel and so on. He also reads a lot of Russian and European novels, and particularly he has to say that in Tamil he has, like, starting from the first ever Tamil novel called Pradaba Mudaliyar Sarithiram, written by Mayuram Vedanayagam Pillai, the first ever Tamil novel. Starting from that till recently, whatever books are available, he reads them. One particular spotlight or highlight sir wants to say is about of his favorite author named R. Shanmuga Sundaram from the western region of Tamil Nadu, which is popularly known as the Kongu Belt or Kongu region. And he says that Mr. Shanmuga Sundaram was the first author to bring a lot of, localized style and stories into, books form. And Perumalmurugan sir feels that, he felt inspired to continue the trend or continue the tradition set by his favorite author R. Shanmuga Sundaram sir. So இது இன்னொரு நான் எழுதி வச்சிருக்கேன் சார். இப்போ கண்டிப்பா நானும் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவன்கிறதுனால சண்முக சுந்தரம் ஐயாவுடைய புத்தகங்கள் எடுத்து படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சார், நீங்க இப்போ இந்த கொஞ்ச நிமிஷம் முன்னாடி வந்து டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்புகள் பத்தி சொன்னீங்க. ரஷ்ய மொழியா இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளுடைய புத்தகங்கள் அதோடைய மொழிபெயர்ப்பா இருக்கலாம், இல்ல மராட்டி, வங்காள மொழி. சோ அப்போ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இந்த காலகட்டத்துல. அந்த மொழிபெயர்ப்பு இல்லைன்னு சொன்னா நம்ம பலவேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள், கதைகள் வந்து நமக்கு கிடைக்காம போயிடுது. இப்போ உங்களுடைய பூக்குழி புத்தகம் கூட டிரான்ஸ்லேட் ஆகி இங்கிலீஷ்ல
அதனால புக்கர் பிரைஸ்க்கு லாங் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மொழிபெயர்ப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு கதையானது உலகம் முழுக்க செல்லக்கூடிய அதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியது வந்து மொழிபெயர்ப்புகள். ஸோ மொழியாக்கத்தை பத்தி உங்களுடைய கருத்து மட்டுமில்லாம ஒரு மொழிபெயர்ப்பாளரோட நீங்க எப்படி இணைந்து செயல்படுவீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மொழிபெயர்ப்பு பற்றி நீங்க சொன்ன அதே மாதிரியான ஒரு அபிப்பிராயம் தான். மொழிபெயர்ப்புங்கிறது நமக்கு 20ஆம் நூற்றாண்டு விஷயம் மட்டும் கிடையாது. நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியத்திலேயே வந்து மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் அப்படிங்கிற தொடர் வந்து இருக்கு. அதனால அந்த காலகட்டத்திலேயே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு விஷயங்களை கொண்டு வருவது அப்படிங்கிற அந்த நடைமுறை தொடங்கி இருக்கிறத நாம பார்க்க முடியுது. அதனால அதற்கு பல ஆண்டுகள், பல நூற்றாண்டு வரலாறு உண்டு. ஏன்னு சொன்னா ஒரு மொழியில் இருக்கக்கூடிய சிந்தனையை இன்னொரு மொழிக்கு கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் பல பேர் பயன்பெற முடியும். ஏன்னா எல்லாரும் பல மொழிகளை கற்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல அப்படி கற்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மொழிபெயர்ப்பு தான் அதற்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். நான் வாசித்த பிற மொழிகள்ல வந்த பல படைப்புகளை, இந்திய மொழிகள்லையும் சரி, உலக மொழிகள்லையும் சரி, வெளியான பல முக்கியமான படைப்புகளை எல்லாம் நான் தமிழ்ல தான் வாசிச்சிருக்கேன். ஏன்னா தமிழ்ல நவீன இலக்கியத்தை மொழிபெயர்க்கக்கூடிய அந்த மரபு 1930களில் இருந்தே தொடங்கி ஏராளமான மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. நான் சொன்ன ஆர் சண்முக சுந்தரம் அவரே கிட்டத்தட்ட 150 நாவல்களை வந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். பெங்காலி நாவல், பஞ்சாபி நாவல், இந்தி, இப்படி பல மொழிகள்ல எழுதப்பட்ட நாவல்களை அவர் கிட்டத்தட்ட 150 படைப்புகளை மொழிபெயர்த்திருக்கிறார். இது போல அதெல்லாம் தான் நமக்கு வந்து வாசித்து பல்வேறு விதமான வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, விதவிதமான இலக்கியங்களை சுவைப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கு. மொழிபெயர்ப்பாளர் கூட நீங்க எப்படி பணிந்து செயலாற்றுவீர்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். ஆமா, நீங்க இத சொல்லிருங்க, அதை அடுத்து சொல்றேன். Sorry. So, Mika Nandri sir. So, what sir is saying, like we asked him about his views on the role of translation in allowing stories to travel far and wide, and sir gave very interesting points. He says that even in ancient Tamil literature, the role of translation has been mentioned, and sir quoted a line also from ancient Sangam literature. So he says that most of the books that he has read from authors in other languages has been in Tamil. So sir mentioned that his favorite author from Kongunadu, R. Shanmuga Sundaram sir, himself has translated more than 150 novels from various languages like Punjabi, Bengali, Hindi, and so on. And Perumalmurugan sir has read all these translated books in Tamil, and that has greatly helped him understand cultures, traditions, and stories and lifestyles from various parts of the world, and especially from India. So now he's going to tell us about how he works with the translator. So மொழிபெயர்ப்பாளரோட நீங்க செயல்படுறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? தமிழ்ல இருந்து நேரடியா பிற மொழிகளுக்கு, இங்கிலீஷ் ஆகட்டும் அல்லது மலையாளம், இந்த மாதிரி பிற உலக மொழிகளுக்கு, இந்த மாதிரியான மொழிகளுக்கு நேரடியா தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பாளர்களோட எனக்கு நல்ல விதமான அனுபவங்கள் உண்டு. சில சந்தர்ப்பங்கள்ல வந்து என்னன்னா, ஆங்கிலத்துல போனதுக்கு அப்புறம் ஆங்கிலத்துல இருந்து அப்படி நேரடியா இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கிறாங்க. அதுல வந்து எனக்கு அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தேகங்கள் வர்றதில்லை. மற்றபடி தமிழ்ல இருந்து நேரடியா தமிழ்ல இருந்து பிற மொழிகளுக்கு கொண்டு போகும்போது அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் எழுதக்கூடிய வாழ்க்கை விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து இந்த பகுதிக்கே உரியதாக இருக்கும், பண்பாடு சார்ந்த விஷயங்களாக இருக்கும். ஆக அவற்றையில் அதுல வந்து சில சமயம் அவர்களுக்கு தெளிவு இருக்காது, அவங்களுக்கு இல்ல கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அந்த மாதிரியான இடங்களை எல்லாம் அவர்கள் குறித்து வைத்து கொண்டு என்னிடம் கேட்பார்கள். அதே போல நான் எழுதக்கூடியது இந்த கொங்கு பகுதியினுடைய வட்டார வழக்கு, டயலக்ட், அது வந்து தமிழ்லயே பிற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியாது. நிறைய சொற்கள் வந்து புதுசா இருக்கும். அப்ப நல்ல தமிழ் தெரிந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவர் மொழிபெயர்க்கும் போது கூட
என்னுடைய மொழியில் இருக்கக்கூடிய சில சொற்கள் அவங்களுக்கு விளங்காது. அப்ப இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் அவங்க பட்டியலிட்டுக் கொள்வார்கள். இப்ப இப்படி பட்டியலிட்டுக் கொண்டு நேரில் சந்தித்தோ அல்லது மின்னஞ்சல் மூலமாக கைபேசி வழியாக இப்படி வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல அதை ஒரு உரையாடலாக நிகழ்த்தி அதை தெளிவுபடுத்தி கொண்டு மொழிபெயர்ப்பாங்க. பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த மாதிரிதான் செஞ்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்புகள் ரொம்ப சிறப்பா வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு. ஆகவே அது எழுதின எழுத்தாளரோட ஒரு உரையாடி செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களா எனக்கு அமைஞ்சதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஓ, மிக்க மிக்க நன்றி சார். நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் இந்த மிதிவண்டியில தமிழ்நாடு முழுக்க நான் சுத்தி வரேன் என்னுடைய மற்ற நண்பர்களோட சேர்ந்துட்டு. நாங்க ஒவ்வொரு வருஷமும் மதுரையிலயோ திருநெல்வேலியிலயோ கோயம்புத்தூர்லயோ ஆரம்பிச்சு பொறுமையாக, அதாவது ஒரு ரேஸ் மாதிரி இல்லாம பொறுமையா மிதிவண்டி ஓட்டி கொண்டு வருவோம். அப்பொழுது கிராமங்கள் மூலமாக செல்வோம், சிறு நகரங்கள் மூலமாக செல்வோம். அப்பொழுது அந்த ஒவ்வொரு நாளும் அவர்கள் பேசக்கூடிய தமிழ், அந்த வட்டார வழக்கு, வார்த்தைகள் அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும். சில வார்த்தைகள் புரிய கூட செய்யாது, ஆனா கேட்டு தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம். சோ தமிழையே கூட தமிழர்களுக்கு மொழிபெயர்க்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது இது என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது நீங்க சொல்லும் பொழுது. அண்ட் நானுமே பல வருடங்களாக மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறேன். அண்ட் தூலிகா பப்ளிஷர்ஸ் அவங்களுக்கும் சில புத்தகங்களை மொழிபெயர்த்து இருக்கிறேன் சார், இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு. ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். அதுவும் குழந்தைகள் புத்தகங்கள்லாம் இன்னுமே ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சோ நீங்க சொன்னது இப்ப ஆங்கிலத்துல சொல்லிடுறேன் சார். So what sir is saying is that it is very important that he works closely with a translator when they translate his Tamil books to English or any other language, because even his Tamil is heavily influenced by the Kongu region, which is the western belt of Tamil Nadu. And he says that the Vattara Vadakku, or the local dialect, has many words and phrases that even other Tamilians will not probably understand. So what a translator does is usually note down all these things and communicate with sir using email or WhatsApp or just phone calls, and very closely understand the reason he has used certain words and phrases, why he has used them, how he has used them, and work in close sync with his spirit of storytelling. And he says only when a translator works closely with him on the choice of his words and phrases and style, they are able to bring out the true essence of his stories and characters into English or any other language that they are translating. So நீங்க சொன்னது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதாவது அந்த மொழிபெயர்ப்பாளர் உங்களுடைய அந்த சொற் பிரயோகம்னு சொல்ற மாதிரி வட்டார வழக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கதைகளுடைய உண்மையான ஒரு இதை ஸ்பிரிட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க சொன்னது புரிஞ்சது எனக்கு. சோ அதே மாதிரி பார்க்க போனா ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு உங்களுடைய எழுத்துகள் மூலமாக உணர்வுகளை கொண்டு வரும் பொழுதுதான் அந்த உங்களுடைய எழுத்துக்களை அந்த உள்ள புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு வாசகர்களுடைய அவங்கள உங்களால கவர முடியும். அந்த உணர்ச்சிகளை எப்படி எழுத்துக்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த புத்தகம் நிலா வெளிச்சத்தில், அவுட் இன் த மூன்லைட் இன் இங்கிலீஷ். சோ இந்த புத்தகம் வாசகர்களுக்கு பல வகையான உணர்வுகளை கொண்டு வருது. கொஞ்சம் பயம், ஒரு கியூரியாசிட்டி, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்புறமா ஒரு மகிழ்ச்சி இருக்கு, அதுல ஒரு ஆர்வம் இருக்கு, அதே மாதிரி அந்த ஒரு கருணை, இந்த மாதிரி பல உணர்ச்சிகளை நீங்கள் இந்த நிலா வெளிச்சத்தில் புத்தகத்துல கொண்டு வந்திருக்கீங்க. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, what do you do as a writer to get readers to emotionally invest in your characters? உங்களுடைய கதைகள்ல வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் மேல உணர்வு பூர்வமாக ஒரு ஆர்வத்தையோ ஒரு பாச பிணைப்பையோ உண்டாக்குவதற்கு
நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேள்வி இது. ஏன்னா அந்த நிலா வெளிச்சத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு தனி ஒரு பாசம் உண்டாச்சு சார் உங்களுடைய எழுத்துக்களால. நான் அப்படி எதையுமே செய்யறது இல்லை. என்ன அந்த பாத்திரங்கள் இயற்கையாகவே அப்படியே அமைந்து போகிறது. ஆமா, அந்த பாத்திரங்கள் இயல்புல எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் நான் கொண்டு வரேன். இப்ப இந்த நிலா வெளிச்சத்தில் பகுதியை பற்றியானது பாத்தீங்கன்னா, அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஆமா, அதுல வரக்கூடிய பாத்திரங்கள் என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணன், நானு, எங்க நாய். இதுதான் அதுல வரக்கூடிய பாத்திரம். அப்புறம் இன்னொன்னு அந்த இன்னும் சொல்ல போனோம்னா அந்த நிலம், நிலா, வழி, இதெல்லாம் தான் அதுல வரக்கூடிய பாத்திரங்கள்னு சொல்லணும். இப்ப இத இத என்னுடைய அம்மா எனக்கு சொன்னதன்படி அப்படிப்பட்ட அந்த நிலா வெளிச்சத்தை எல்லாம் நான் பார்த்து அனுபவித்த அடிப்படையில அதை அப்படியே நேரா சொல்லும் போது அந்த உணர்வு நிலை இயல்பாக வந்துருது. இப்போ இன்னைக்கு பல பேருக்கு அந்த நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த இரவு அல்லது வெளிச்சமே இல்லாத இரவு இதெல்லாம் பழக்கம் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கெல்லாம். இன்னைக்கு எங்கேயும் எல்லா பக்கம் மின்சாரம் இருக்குது. மின்சாரம் இல்லாத இடங்களுக்கு போறதுக்கு யாரும் தயாரா இருக்கிறது இல்லை. ஆனா என்னுடைய சிறுவயது வாழ்க்கையெல்லாம் நான் ஒரு எம்ஏ படிக்கும் போது கூட என்னுடைய வீட்டுக்கு மின்சாரம் வரல. அந்த அளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 25 வயது வரைக்கும் மின்சாரம் இல்லாத தான் நான் வாழ்ந்திருக்கேன். அதனால இந்த இரவு, நிலா வெளிச்சம் இதெல்லாம் அவ்வளவு நெருக்கமானது. அந்த நெருக்கத்தை சம்பவங்களோட சேர்த்து சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடிய அந்த உணர்வு நிலைகள் இயல்பாக சேர்ந்துருதுன்னு தோணுது. அதான் நானுமே அந்த நிலா வெளிச்சத்தில் புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த அந்த வரைந்த படங்களை பார்க்கும் பொழுது அங்கே நான் இருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ரொம்ப தோணுச்சு சார். ஏன்னா எனக்கு என்னுடைய சிறு பிள்ளை அதெல்லாம் சிறுபிள்ளை பப்பிராயம் அது ஞாபகம் வந்தது. எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எப்போ நாய்க்குட்டி நாய் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன். அம்மா அதுக்கு சோறு போடுவாங்க. சோ உங்களுடைய நிலா வெளிச்சத்தில் புத்தகம் படிக்கும் பொழுது நீங்க சொன்னது போல அந்த அம்மா, பிள்ளை, நாய் மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தை நீங்கள் வர்ணிக்கும் பொழுது எப்படி அந்த கமங்காட்டுக்குள்ள போறாங்க அம்மா, அதுல வெட்டி எடுக்கிறாங்க, அதுல ஷார்ட்கட் சிறு அந்த பாதை மூலமாக போறது எப்படி, அதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அப்படியே கண் முன்னாடி கொண்டு அதை நிறுத்துகிறது. அதை ரொம்ப அழகான ஒரு விஷயம். So what sir is saying is that he doesn't really plan to really hook or bait the readers into emotionally investing in his characters. He doesn't really think too much about all that. His focus is to just convey the stories as simply as possible using simple language, and he says that does the job of getting readers to emotionally invest in his characters. In fact, he says that when he talks about dark night, when he talks about the mother, the children, and the dog going to the field in this book, Out in the Moonlight, he remembers his own childhood and youth when up to the age of 25, sir didn't have electricity access. So even while studying for his MA, he didn't have access to electricity. So he would see pitch dark sky, and which we don't get to see these days because of light pollution. But he says whatever he experienced in his childhood and youth, he brings it to life through his words. So the next question we have is about how he's able to bring and represent different childhoods through stories, and what he hopes that these stories will leave the children with. So sir, கடைசியா என்ன ஒரு கேள்வி எனக்கும் பிடித்த கேள்வி இது. நானும் இத பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய குழந்தை பருவத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைகள் புத்தகங்கள் வந்திருக்கு. துலிகா பப்ளிஷர்ஸ் நிறைய குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல பல புத்தகங்கள் இன்று நமக்கு இந்திய நாட்டிலேயோ தமிழ்நாட்டிலேயோ குழந்தைகளுக்கு அவைலபிளா இருக்கு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ உங்களுடைய நிலா வெளிச்சத்தில்
புத்தகம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. அதுல வந்து what do you hope to leave the children with? அதாவது இந்த கதை மூலமாக குழந்தைகளுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எப்போதுமே கதைகள் மூலமாக ஒரு கருத்தை நான் சொல்றது இல்ல, ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதுதான். நீங்க ஏற்கனவே சொன்னது போல, ஆமா ஆமா, ஒரு அந்த இரவு நிலா வெளிச்சம், அத வந்து குழந்தைகள் வந்து இதை படிக்கும்போது அவர்கள் அதை உணர்ந்தாங்க, ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா எனக்கு இருக்கும். ஆமா, அதுதான் வந்து எனக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயமாக படுது. அதற்கப்புறம் அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆமா, நம்ம முன்னோர்கள் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. நம்ம நாடு இன்னைக்கும் பெருமளவுக்கு விவசாயம் சார்ந்த சமூகம் தான் நம்முடையது. அதனால அந்த விவசாயம் சார்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் வந்து குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கும் இது வந்து வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு 8 மணி நேர வேலை இல்ல 10 மணி நேர வேலை அப்படின்லாம் கிடையாது. இரவு பகல் எந்த நேரமும் அவர்கள் அந்த விவசாயம் சார்ந்த பணிகளோட தான் இருப்பாங்க. ஆகவே அதையும் அவர்களுடைய வாழ்க்கையும் தனியாக பிரிச்சு பார்க்க முடியாது. வேலையையும் ஆமா, வேலையையும் அவர்களையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எந்த நேரமா இருந்தாலும் ராத்திரி 10 மணிக்கு 12 மணிக்கு எழுந்து ஒரு மாட்டுக்கு தீனி போட வேண்டி இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாடு எப்ப வேணா அம்மானு கத்தும், பசியா இருக்கலாம், இல்ல ஏதாவது உடல்நிலையை சரியில்லாம இருக்கலாம், உடனே போய் பார்க்கணும். ஆமா, அதனால அப்படி பிணைந்த ஒரு வாழ்க்கை முறை, அதையும் இந்த நிலா வெளிச்சத்தில் கதை மூலமாக அதை குழந்தைகள் அதையும் உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை அவர்கள் வாசிக்கும் போது நாம சொல்லக்கூடிய கோணம் மட்டும் இல்லாம இன்னும் வெவ்வேறு விதமான கோணங்கள் கூட அதுல தோணும். ஆமா, ஏன்னா ஒரு குழந்தை கூடைக்குள்ள படுத்திருக்குது, ஒரு நாய் வந்து விளையாடுது, அதனால அவர்கள் சந்தோஷப்படுவதற்கு, அவர்கள் என்ஜாய் பண்றதுக்கு இந்த கதைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன். குழந்தைகள் படித்து மகிழணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்ன விஷயம் கூடைக்குள் குழந்தை, அதுவே ஒரு புத்தக தலைப்பு மாதிரி இருக்கு. நானும் அதான் யோசிச்சேன் சார். ஏன்னா யூஸ்வலி அந்த கூடைக்குள்ள ஆட்டுக்குட்டி இருக்கும், கண்ணுக்குட்டி இருக்கும். நீங்க வந்து அதே கூடையில வந்து அந்த அம்மா வந்து குழந்தைய படுக்க வச்சுட்டு போய் வேலை செய்யறது அப்படிங்கிறது வந்து அது படிக்கும்போது ரொம்ப இனிமையா இருந்தது. யூஸ்வலா அம்மா வந்து அந்த பழைய வேஷ்டியிலயோ சாரியிலயோ குழந்தைய கட்டி விட்டுட்டு வேலைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்க வந்து தனக்கு என்ன கிடைக்கிறதோ, அக்கம் பக்கத்துல வந்து என்ன சேஃபா இருக்கோ, அந்த குழந்தைக்கு எது பாதுகாப்பான விஷயமோ அதுல அந்த குழந்தைய அவங்க போட்டுட்டு போறது, அது படிக்கும் போதே ரொம்ப இனிமையா இருந்தது சார். சோ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்பெல்லாம் குழந்தைகள் வந்து எல்லாரும் அந்த ஒரு கைபேசியிலயோ இல்ல அந்த ஐபேடோ இல்ல டேப்லெட் இல்ல லேப்டாப்லயோ வீடியோஸ் நிறைய பாக்குறாங்க. அந்த காணொலி விஷயங்கள் நிறைய பார்த்துதான் நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. சோ எல்லாமே கண் பார்த்து அவர்கள் வந்து புரிந்து கொள்ளும் கதைகள் கூட எல்லாமே வந்து இப்போ வீடியோ மூலமா தான் குழந்தைகள் வந்து கதைகள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய புத்தகங்கள்ல வந்து அந்த நீங்க விவரிக்கக்கூடிய அந்த சீன்ஸ், அந்த கதைகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் படிக்கும் போது அவர்களுடைய கோணத்தில் விதவிதமான ஒரு எண்ணத்தையோ தாக்கத்தையோ உண்டாக்கும். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த விஷயம் வந்து வீடியோஸ்ல அவ்வளவா நமக்கு கிடைக்காது. நம்ம படிச்சு அது நம்மளுடைய இமேஜினேஷன், நம்மளுடைய கற்பனை திறன்ல வந்து வேறு வேறு கோணங்கள்ல பார்க்கும்போது அதோடைய மகிழ்ச்சியே தனியான மகிழ்ச்சி. So what sir is saying is that he doesn't really think too much about, okay, this is what I want the message to be for children, but basically what he tries to do in his stories for children, especially in this book Out in the Moonlight, is that he wants to give the children of these days a glimpse into how life used to be many decades ago, and how our ancestors had lived, and how even now in rural India, people live very closely
their lifestyle is around agriculture. People live very closely with the land and cattle and so on. And how there is no 8-hour, 10-hour job. There is no distinction between their work, which is agriculture based, and their lifestyle, which is also agriculture based. So he says that he hopes that his stories will bring children closer to how our ancestors lived, and how even now millions of Indians live based on agriculture. And he says that if it inspires them and if it makes them happy, he has achieved this objective. We can't thank Sir for his time, and he has been so kind and patient in answering the questions and so enthusiastically sharing anecdotes from his life. Sir, Perumal Murugan sir, எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு எழுத்தாளர்ங்கிற முறையில உங்களை பார்த்து உங்களுடைய கதைகளை கேட்டு அதை மற்றவர்களுக்கு மொழிபெயர்ப்பது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இது ரொம்ப என்னுடைய வாழ்நாள்ல முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா இது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ துலிகா பப்ளிஷர்ஸ்க்கும் என்னுடைய மிக்க நன்றி இந்த விஷயத்துல. I just want to sign off by saying Perumal Murugan sir's newest book for children, Out in the Moonlight, is now available at tulikabooks.com. So originally written in Tamil, this book is also available in English and many other Indian languages. So go to www.tulikabooks.com and you can order your copies today. And we all hope that you really enjoy reading the book and share your feedback with us. Perumal Murugan saruடைய புதிய புத்தகமான நிலா வெளிச்சத்தில் tulikabooks.com இணையதளத்துல இப்ப கிடைக்குது. நீங்களும் போய் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ் மட்டுமல்ல, இங்கிலீஷ் மற்றும் மற்ற இந்திய மொழிகள்லயும் இந்த புத்தகம் இப்ப கிடைக்குது. tulikabooks.comல போய் இந்த புத்தகத்தை நீங்கள் ஆர்டர் செஞ்சுக்கலாம். சார், துலிகா பப்ளிஷர்ஸ் மற்றும் உங்களுடைய அபிமான வாசகர்கள், ரீடர்ஸ், அவங்க தரப்புல இருந்து என் தரப்புல இருந்து உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப பொறுமையாகவும் அன்போடும் பாசத்தோடு நீங்க எங்களுக்கு பதில் கொடுத்தீங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சிறுபிராயம், அந்த கதைகள், நீங்க வளர்ந்த விதம் எப்படி, அதை பத்திலாம் ரொம்ப ஒரு அன்போட எங்களுக்கு சொன்னீங்க. அதுக்கு மிக்க மிக்க நன்றி சார். ரொம்ப அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நல்ல உரையாடலாக அமைந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, நிலா வெளிச்சத்தில் அந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி வாசிக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.